This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் ஸ்டோரில் விற்கிற அதே விட கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் நம்ம சிக்கன் பிரியாணி கிண்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சீரக சம்பா அரிசி அப்படின்னாலே டேஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நான் இப்போ வந்து குக்கரில் செய்கிறேன். நீங்கள் தம் பிரியாணி செய்கிறதா எப்படி செஞ்சாலும் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் எடுக்கிறேன். குக்கரில் எடுத்து நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயிலில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சமாக தான் ஆயில் விட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி கறி பட்டை அந்த செட்டு அப்படியே போட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் கொஞ்சம் நிறையவே போட்டு நான் இப்போ வந்து செய்கிறது பார்த்தீங்கன்னா நான் 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரணும். அதுக்கு சீக்கிரமாக அதுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக குயிக்காக வந்து அது வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. நெக்ஸ்ட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் சிக்கன் போடுறேன். சிக்கனுக்கு வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் சிக்கன் மசாலா தூள் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கார மிளகாய் தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தயிர் ஃப்ரெண்ட்ஸ். புளிக்கு தேவையான நான் லைட்டாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மசாலாலாம் வந்து அடி பிடிச்சிருக்கிற நேரத்தில் தயிர் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அடி பிடிச்சிட்டு இருக்க அத்தனையுமே வந்து நார்மலாக கலக்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தண்ணி விடணும்னா நீங்கள் குக்கரில் வச்சா 1 கிளாஸ் அரிசி சீரக சம்பா அரிசி எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். எதால் அரிசி எடுக்கிறீங்களோ அதால் ஒரு டம்ளரோ இல்லை கப்போ அதெல்லாம் 1 மட்டும்தான் வைக்கணும். அதுவே நீங்கள் தம் பிரியாணியாக கிண்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசினா அதுக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா ஒரு டம்ளர் கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டான பதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சீரக சம்பா அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்குங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு காரம் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் எலுமிச்சப்பழமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து அரிசி வந்து சீரக சம்பா அரிசி வந்து டக்குன்னு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த தண்ணியிலேயே கறியை வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விசில் குக்கரில் வந்து வச்சதுனால ஒரு விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஒரு விசில்லையே எனக்கு வந்து கரெக்டான பதம் வந்துருச்சு, பாதி முக்கால்வாசி. நெக்ஸ்ட்டு நான் தம் போட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எந்த பதம் வந்துருச்சுன்னு இந்த மாதிரி தான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். சீரக சம்பா அரிசி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ஆதரவை தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.